கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்க போவது விசேஷமாக யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள். அதாவது யோசேப்பு கோத்திரத்தாருக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள். அது யோசேப்புக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 2 குமாரர்களையும், அதாவது எப்ராயிம் மனாசே 2 பிள்ளைகளையுமே யாக்கோபு தன்னுடைய குமாரர்களாக எடுத்துக்கொண்டார். எனவே யோசேப்புக்கு 2 கோத்திரம் ஆயிற்று. ஆனால் அவர்கள் இருவரையும் சேர்த்து யோசேப்புக்கு தான் சொல்லப்படுது ஆசீர்வாதங்கள். அது யோசேப்புடைய குமாரர்கள் மனாசே எப்ராயிம் 2 கோத்திரத்திற்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்கு யோசேப்பை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? ஆதியாகமம் 49 அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இங்கு யாக்கோபு இன்னும் சொல்லுகின்றார். அடுத்தது நம்ம பார்க்கலாம். உபாகமம் 33 மோசேயின் மூலமாக வந்த ஆசீர்வாதம் யோசேப்பை குறித்து. கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்சிறையில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. பிரியமானவர்களை, இங்கு நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 12 கோத்திரத்தையும் குறித்து யாக்கோபும் சரி மோசேயும் சரி அவர்கள் மூலமாக கர்த்தர் சொன்ன தீர்க்கு தரிசனமான ஆசீர்வாதங்கள்லாம் பார்க்கும் பொழுது எல்லாரை விட, எல்லா கோத்திரத்திற்கும் விட அந்த யோசேப்பின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். நிறைய ஆசீர்வாதங்களாக இருக்கும். 1-2 அல்ல, மற்றவங்களுக்கெல்லாம் 1-2 ஆசீர்வாதத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த யோசேப்புக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆசீர்வாதங்களை, என்னெல்லாம் இருக்குதோ எல்லா ஆசீர்வாதங்களையும் யோசேப்புக்கே கொடுத்தது போல கொடுக்கப்பட்டிருக்கோம். எதனால் என்றால் யோசேப்பை குறித்து மோசேயும் சொல்லுகின்றார், சகோதரரில் விசேஷமானவன் என்று சொல்லுகின்றார். யாக்கோபு சொல்லுகின்றார். ஆதியாகமம் 49 அதிகாரம் 26வது வசனத்துல பாருங்க. யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று இங்கு யாக்கோபு சொல்லுகின்றார். மோசேயும் அவ்விதமே சொல்லுகின்றார். முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லுகின்றார். பாருங்களேன், அப்போ யோசேப்பு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள ஒரு தகுதியான பாத்திரமாக இருந்திருக்கின்றார். அப்படின்னா தான் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு பால் நம்ம பாத்திரத்தில் ஊற்றி அதை காய்க்க வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அந்த பாத்திரம் சரியாக கழுவப்படாமல் அழுக்கு ஏதாயிலும் ஒரு சின்ன ஒரு அழுக்கு இருந்தாலும் நம்ம பாலை ஊற்றி நம்ம காய்க்கும் போதே அது என்ன ஆகும்? அது அப்படி தரைஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். அப்போது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அந்த பாத்திரமானது சுத்தமாக இருக்குதா, அதை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி பார்க்கின்றார். இந்த 12 கோத்திரங்களில் யாக்கோபின் 12 குமாரர்களுக்குள்ள இந்த யோசேப்பு பாத்திரம் உள்ள ஒரு நபராக காணப்படுகின்றார். எப்போ யோசேப்பு பிறக்கிறார் என்றால் லேயாளுக்கு 4 குமாரர்கள் பிறந்து விட்டாங்க. அப்போ ராகேல் கோபப்பட்டு எனக்கு பிள்ளை தாரும், அப்படி இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று சொல்லி யாக்கோபிடம் போய் அவள் கோபப்படுகின்றாள். ஆனால் யாக்கோபு சொல்லுகின்றார், நான் என்ன தேவனா நான் பிள்ளை கொடுப்பதற்கு என்று சொல்லினார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதற்கு பின்பு பார்க்கிறோம், ராகேல் தன் வேலைக்காரியின் மூலமாக 2 பிள்ளைகளை யாக்கோபுக்கு பெற்றெடுக்கிறாள். லேயாலும் தன்னுடைய வேலைக்காரியை மறுமனையாட்டியாக கொடுத்து அடுத்து ஒரு 2 குமாரர்கள் யாக்கோபுக்கு பிறக்கிறாங்க. அதற்கப்புறம் லேயாளுக்கு 2 குமாராக 10 குமாரர்கள் பிறந்துட்டாங்க. 11வது பெண் குழந்தை தீனாலும் பிறந்தாயிற்று. இன்னும் ராகேலுக்கு பிள்ளை இல்லை.
அவளுக்கு வேதனையாக இருந்திருக்க வேண்டும், நிந்தையாக இருந்திருக்க வேண்டும். அவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கின்றாள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார், ராகேலுக்கு செவி கொடுத்து என்று எழுதியிருக்கிறது. செவி கொடுத்து கர்த்தர் அவர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து ஒரு குமாரனை பெறச் செய்கின்றார். அந்த குமாரனுக்கு ராகேல் என் நிந்தையை கர்த்தர் நீக்கினார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிடுகின்றார். பிரியமானவர்களே, அப்படி தன் தாயின் நிந்தையை நீக்கும் வண்ணமாக கொடுக்கப்பட்ட பிள்ளைதான் யோசேப்பு. அந்த யோசேப்பு 11வது குமாரனாக வளர்கின்றார். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு தன் வாலிப வயதில் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கின்றார். மற்ற குமாரர்கள் எல்லாம் ஆண்டவர் பிரியமில்லாமல் நடந்த பொழுது இந்த யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டு தன் சகோதரர்கள் செய்து வருகின்ற தவற்றையெல்லாம் தன் தகப்பனாருக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பையனாக இருந்திருக்கிறான். அதனால மற்றவர்களால் பொறாமைக்கு ஆளாகி யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வருகின்றது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதினால இங்கு சொல்லப்படுகின்றது, சகோதரரில் விசேஷமானவன். பிரியமானவர்களே, நீங்களும் கூட சகோதரர்கள்ல விசேஷமானவர்களா உங்க குடும்பத்துல, உங்க உறவினர்கள் மத்தியில, சமுதாயத்துல, தேவ பிள்ளைகள் மத்தியில, உங்க சபையில நீங்க விசேஷமானவர்களா மாறணும்னா ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்தத்துல உத்தமமாயிருங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. நீங்க விசேஷமானவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருமா? யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். இந்த யோசேப்புக்கு பாருங்களேன், வில் வீரர் அவர் மீது வில் எய்தாங்க, மனமடி வாக்கினாங்க. ஆனா அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, முச்செடியில் எழுந்தருளின தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய தயை உன்மேல் வருவதாக என்று சொல்லுகின்றார் மோசே. பிரியமானவர்களே, மோசே மூலமாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது பாருங்களேன், இதுக்கு மேல ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லலாம். அப்படி சொல்லப்படுகின்றது. பாருங்களேன், வானத்தின் செல்வம், பனி, ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும், அடுத்து சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி, சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன், ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்கள், நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்கள், அதனோடு கூட நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்கள். ஒன்னா எண்ணி பாருங்க, அழகா இதுக்கு மேல ஆசீர்வாதம் என்ன இருக்கு? இவ்வளவு ஆசீர்வாதம், அதனோடு கூட கர்த்தருடைய தயை, இது எல்லாம் யோசேப்புக்கு சொல்லப்படுகின்றது. இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பலிப்பதை பார்க்கின்றோம். எகிப்து தேசத்துல யோசேப்பு உயர்த்தப்படுகின்றார். அதனோடு கூட பாருங்களேன், தன்னுடைய குடும்பம் முழுவதற்கும் ஆதரவாக இருக்கின்றார். அவருடைய குமாரர்கள் 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மனாசே, எப்ராஹிம் கோத்திரங்களை பெருக பண்ணுகின்றார். அவர்களுக்கென்று சுதந்திரங்களை கொடுத்து அருமையாக ஆசீர்வதிப்பதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்க விசேஷமானவங்களா பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருங்க. யோசேப்புக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் யோசேப்பு கோத்திரத்திற்கு, அதாவது யோசேப்புக்கு அருளி செய்த ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவே நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதித்து அருளும். ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தில் ஆண்டவரே முதன்மையா இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் விசேஷமானவர்களாக நீர் பார்க்கின்றீர். இதோ கனி தரும் செடியாக யோசேப்பை போல ஆண்டவரே கனி தரும் செடியாக ஒவ்வொருவரும் விளங்கவும், கர்த்தர் தருகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, யோசேப்பு ஒரு கனி தரும் செடியாக இருந்ததை பார்க்கிறோம். எனவே நாமும் கூட வாழ்க்கையில கனிகளை கொடுப்போம். கர்த்தர் விரும்புகின்ற நல்ல கனிகளை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.